அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6வது கட்டவிலை மதிப்பு தேர்வு. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நேற்று நடைபெற்ற வகுப்பு 3க்குரிய கட்டவிலை மதிப்பு தேர்வு கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம யூடியூப் வீடியோவில் விட்டுருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்குரிய தமிழ் கொஸ்டினை பார்க்கலாம். கட்டவிலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த பேராகிராஃப் லென்த்தாக இருக்குது, நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. மொதல் கொஸ்டின் பாருங்கள். இலகி என்பதின் பொருளை தேர்ந்தெடு. இதுக்குரிய பொருள் என்னென்னா நெகிழ்ச்சி. ஆப்ஷன். ரெண்டாவது, சுற்றத்தார் என்ற சொல் குறிப்பது குடும்பத்தார்கள். இந்த பேராகிராஃபில் குடும்பத்தார்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூன்றாவது, ஐயோ பாவம், ஐயோ இது திறந்து விட்டேன் பறந்துடு. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர்ச்சி வாக்கியம். ஆப்ஷன் வரும். 4, கொல்லல் ஆயினன் பிரித்தெழுத கிடைக்கும் சொல் கொல்லல் கூட்டல் ஆயினன். அப்புறம் 5, கொஞ்சம் புறாவே கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய். இப்பாடல் வரியில் அமைந்துள்ள நயம் என்னன்னா மோனை. பாருங்க, முதல் தோன்றி வந்திருக்கா, இங்கே கோ இங்கே கோ, அதனால இதுக்கு ஆன்சர் மோனை. கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்த விளம்பரம் ரிலேட்டடாக ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். 6வது கொஸ்டின், மேற்கண்ட விளம்பரம் எதை பற்றியதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் உணவக திறப்பு விழா பற்றியது தான். 7வது கொஸ்டின், உணவகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் உணவகம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன். 8, பரபரப்பான இடமாக குறிக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிங்கன்னா தியாகராய நகர். ஆப்ஷன். 9, ஒரே தானியத்தில் செய்த உணவுகள் எவைன்னு கேட்டிங்கன்னா களியும் அடைவு. அது ரெண்டுமே கேழ்வரகுல செஞ்சுருப்பாங்க. 10வது, உணவக திறப்பு விழா எப்போது நடைபெற உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே 4 நாளும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதி. அப்புறம் இருப்பிடம் தேடி அலையும் கோழி தன் நண்பர்கள் உரையாடுது. இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11வது கொஸ்டின் பாருங்க, கோழி ஏன் புதிய இடம் தேடி சென்றது. இது பேர் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் இருப்பிடம் தேடி. 12, குருவி கரையான் சிலந்தி ஆகியவை கோழிக்கு கூறிய பதில்களிலிருந்து அவற்றின் வாழ்க்கை சூழல்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன. ஆப்ஷன். அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இடங்கள் உள்ளன. 13, கோழி தன் இடத்தை எப்படி தெரிந்து கொண்டது. தனக்கு ஏற்ற இடம் கண்டுபிடித்து. 14, உரையாடல் மூலம் கோழி கற்றுக்கொண்ட பாடம் என்ன. தனக்கென்று எப்போதும் இடம் தேவை. 15, இந்த உரையாடலின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு உயிரினுக்கும் தனிப்பட்ட இடத்தில் வாழ வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு கணக்கு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது கற்றல் விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடமதிப்பை பயன்படுத்தி 999 வரையிலான எண்களை படித்தல் மற்றும் எழுதல். அதாவது 999 வரை இருக்க நபர்களை பயன்படுத்தி இடமதிப்பு வச்சுட்டு இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 16வது கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள பணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் 100 ரூபா கொடுத்துருக்காங்களா, அடுத்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க, அடுத்து 5 ரூபா கொடுத்துருக்காங்க. 3 கூட்டுங்க, 100 கூட்டல் 50 கூட்டல் 5 155 ரூபாய் மட்டும். இதுக்குரிய ஆப்ஷன் ஆப்ஷன். எண் பேர் எழுதியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கற்ற விளைவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண் செயல்பாடுகளை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. எண் செயல்பாடை பயன்படுத்தி எழுதணும். இப்போ 17வது கொஸ்டின், சரியான எண்ணால் பெட்டியை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் சரியாக ஸ்கேன் பண்ணல. இந்த இடத்துல 20 வரும், இங்கே 30 வரும். இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க, இங்கே 70 கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 20 கூட்டல் 30, இது ரெண்டையும் கூட்டினா இது 3ஐயும் கூட்டுற நம்பர் தான் 70. ஓகே, அப்போனா 20 கூட்டல் 30 கூட்டல் அடுத்து 20 கூட்டினா நமக்கு 20 கிடைக்கும். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 18வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 கூட்டல் 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 8 2 கொடுத்துருக்காங்க. இது கூட்டல் கூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குரிய பெருக்கல் கூட்டு 2 × 8 எடுத்துட்டு 2 பெருக்கணும்னு அர்த்தம். அதுக்குரிய ஆப்ஷன் ஆப்ஷன் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மிக சிறிய 3 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மிக சிறிய 3 இலக்க எண்ணுன்னா இந்த 100ங்கிறது மிக சிறிய 3 இலக்க எண், கரெக்டாக. மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுன்னா 999. அதுக்கடுத்து 1000 வந்துடும். 1000ங்கிறது 4 இலக்க எண்களை போயிடும். இப்போனா மிக சிறிய எண் 90, மிகப்பெரிய எண் 999. இதுக்கு இடையில வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கழிக்கணும். இப்போ இதை கழிச்சிங்கன்னா 9 9லேருந்து 1 கழிச்சா 8 899 ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி கொடுத்துருக்காங்க. இங்கே 1 கொடுத்து இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நம்பர் வரும். இங்கே 3 பெருக்கல் 7 = 861.
2 நம்பர் பெருக்குனா 861 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே பெருக்குனா 861 கிடைக்குன்னா இந்த 861ங்கிற நம்பரை 7ஆல் வகுத்தா என்ன வருதோ அதான் இந்த ஆன்சர். கரெக்டா? 861 நம்ம 7ஆல் வகுத்துருவோம். 1 7 மீதி 1 16 ஈரேலா 14 மீதி 2 இந்த 1 இறக்குனா ஒரு 3 7 21. நமக்கு இங்கே 1 கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க இடையில கட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில இருக்கிற நம்பர் நமக்கு இது 2 வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். அப்புறம் 123 7ஆல் பெருக்கினா தான் நமக்கு என்ன கிடைக்கும் 861 கிடைக்கும். ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. அடுத்து கற்ற விளைவு. பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் சான்ற அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளில் உள்ள சிக்கல்களை தீர்த்தலும் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய விளைவு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த பின்னங்களுடைய கூட்டல் கழித்தல் வந்து நம்ம வாழ்க்கை சூழலை பயன்படுத்த வச்சு கணக்கு கொடுத்துருக்காங்க. 21ஆம் கணக்கு வந்து 6 குழந்தைகளுக்கு 45 மிட்டாய்கள் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது எனில் ஒவ்வொரு குழந்தைக்கும் எத்தனை மிட்டாய்கள் கிடைக்கும் மற்றும் எத்தனை மீதி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சமமாக பங்கிட சொல்லியிருக்காங்க. இப்போ 45 நம்ம 6ஆல் வகுத்தா 6 சமமாக பங்கிடணுமா? 6ஆல் வகுத்து என்ன இருக்குன்னா 6 1 6 6 7 6 3 4 4 1030 6 36 7 6 42. அப்புறம் இதை கழிச்சு நம்ம கிடையாது 3. அப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்கும் 7 மிட்டாய் மற்றும் 3 வந்து மீதி இருக்கு. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். 22ஆம் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எந்த எண் 36ன் காரணியாகவும் கேட்டிருக்காங்க. ஓகே 36உடைய காரணிகள் என்னென்னு முதல்ல எழுதிடுவோம். 1 வரும் 2 வரும் 3 வரும் அதுக்கடுத்து 4 வரும் 6 வரும் அடுத்து 9 வரும் 9 வருமா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 12 வரும் அடுத்து 36 வரும். இடையில ஒரு 18 வரும் 18 வரும் அடுத்து 36 வரும். இதான் வந்து இந்த 36உடைய காரணிகள். கரெக்டாக? இதில் இருக்கிற காரணிகளை பாருங்கள். 5 இதில் காரணியாக இருக்கா? இல்லை. 6 இருக்கா? 6 இருக்குது. 7 இருக்கா? இல்லை. 8 இருக்கா? இல்லை. அப்புறம் இருக்கிற காரணிகளை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 6 மட்டும் தான் இருக்குது. இது ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். 6 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு 8 கூட்டல் எக்ஸு ஈக்குவல் டு 15 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அப்போனா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது 2 சைடும் நம்ம 8ஆல் கழிக்கணும். ஓகேயா? அது எப்படி வரும்னா 8 கூட்டல் எக்ஸ் இந்த சைடு ஒரு 8ஆல் கழிங்க அந்த சைடும் ஒரு 8ஆல் கழிங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 8 8 கழிச்சு 0 ஆயிருமா? அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 15 8 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 7. அடுத்து நெக்ஸ்ட்டு கற்ற விளைவு. வகுப்பறையின் தளம் சுண்ணாம்பு பெட்டியின் மேற்பரப்புகள் போன்ற சுற்றுப்புறத்தில் உள்ள செவ்வக பொருட்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டறிதல். அப்புறம் இந்த சுற்றுச்சூழலுக்கு நம்ம கணக்கு எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத இது கற்ற விளைவாக கொடுத்துருக்காங்க. 24 கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ தோட்டம் 20 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. நீங்கள் தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க விரும்பினால் உங்களுக்கு தேவையான வேலி நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இங்கே வந்து செவ்வகத்துடைய நீளம் என்ன கொடுத்தாங்க? நம்ம நீளத்தை என்ன வச்சுக்கிடுவோம்? எல் ஈக்குவல் டு 20 மீட்டர். அதே போல் அகலம் தான் பி பிரெத்து 15 மீட்டர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுற்றி வேலி அமைக்கிட்டாங்க. அப்புறம் சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போ என்ன வரும்? 2 × L + B சுற்றுலாக்குரிய ஃபார்முலா. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகத்துடைய சுற்றுலா ஃபார்முலா 2 × நீளம் + அகலம் தான் ஆன்சரு. ஃபார்முலா நீளம் வந்து 20 கொடுத்துருக்காங்களா? அகலம் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கூட்டினா நமக்கு 35 கிடைக்கும். 2 × 35 நமக்குரிய ஆன்சர் 70. ஆனால் சுற்றி வேலி அமைக்கிற அந்த வேலியோட நீளமாக எவ்வளோ இருக்கும்? 70 மீட்டராக இருக்கும். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 25. ஒரு முக்கோணமானது 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் அளவுடைய பக்கங்களை கொண்டுள்ளது என்று முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவுடைய ஃபார்முலா வந்து A + B + C. ஓகேயா? ஏன்னா என்னதுன்னா அந்த அளவுகள் தான் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 இந்த சுற்றியுள்ள அளவுகளை கூட்டுறது தான் சுற்றளவு. ஓகே? அது கூட்டினா நமக்கு என்ன வரும்? 3 4 கூட்டினா 7 7 5 கூட்டினா 12. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 12 சென்டிமீட்டர். இப்போ 26வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சதுரத்தின் பக்கம் 9 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு என்ன கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்குரிய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? சுற்றளவுக்கு 4 × ஏன்னு தெரியுமா? ஏன்னா பக்கம். ஓகேயா? 4 × 9 36. இதுக்குரிய ஆன்சர் வந்து 36 சென்டிமீட்டர். ஓகே? அடுத்து நெக்ஸ்ட்டு
27 சுண்ணாம்பு பெட்டியில் நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 5 சென்டிமீட்டராக இருந்தால் சுண்ணாம்பு பெட்டியின் மேற்பரப்பின் பரப்பளவு மேற்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. மேற்பரப்புனா செவ்வகத்துடைய அகலம் தான். ஓகேயா? அதாவது புல்லம் கேட்கல, புல்லாவை கேட்டால் நமக்கு கன செவ்வகத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம புல்லமும் கேட்கல, மேற்பரப்பு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த மேற்பரப்பு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீளம் வந்து நமக்கு எதை கொடுத்தாங்க, 8 கொடுத்துட்டாங்க, அகலம் 5 கொடுத்துட்டாங்க. அப்போனா அது பெட்டியுடைய மேற்பரப்பு பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுன்னு நம்ம என்ன செய்யணும், இதை 5 பரப்பளவு பண்ணலாம் L இன்ட்டு பி, அதாவது நீளம் இன்ட்டு அகலம். இதை பெருக்கு நமக்கு என்ன கிடைக்கும், 8 இன்ட்டு 5 8 5 40 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு கேட்டால் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு கற்றலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரிய எண்களை கொண்ட கணக்குகளை அடிப்படை செயல்பாடுகள், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் வாயிலாக தீர்க்கிறது பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 22ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மகிழ்வுந்து 1.5 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் பயணிக்கிறது எனில் அதன் சராசரி வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? மணிக்கு 60 கிலோமீட்டர். இ ஆப்ஷன். அதுக்கடுத்து 29 தொடர்ச்சியான 3 எண்களின் கூட்டுத்தொகை 72 எனில் இடைப்பட்ட எண் என்ன? நம்ம அந்த எண்ணை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவோம். கூட்டுத்தொகை சொல்லிட்டாங்களா, அப்படின்னா முதல்ல எக்ஸ் கழித்தல் 1 ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். அப்புறம் எக்ஸு ப்ளஸ் 1. இதுதான் 3 தொடர்ச்சியான நம்பர்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு நம்பரை கூட்டியிருக்கேன், ஒரு நம்பரை கழிச்சிருக்கோம். அப்புறம் அதே என்ன போட்டிருக்கும். இது வந்து 3 தொடர்ச்சியாக இருக்கிற நம்பர். இதோடைய கூட்டுத்தொகை வந்து நமக்கு 72ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்ட இந்த -1 + 1 கூட 0 ஆயிருமா? இந்த 3 எக்ஸையும் கூட்டினா 3x = 72. இப்போ எக்ஸோடைய வேல்யூ எனக்கு வரும் 72 3 வகுத்தா 24 கிடைக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கணக்கில் இடைப்பட்ட எண் என்ன கேட்டிருக்காங்க. நமக்கு முதல் எண் வந்து x-1, ரெண்டாவது எண் வந்து எக்ஸ், மூணாவது எண் வந்து x+1. அப்போ நமக்கு எக்ஸோட 24 கிடச்சிருச்சா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 24. அடுத்து 30வது கொஸ்டின், 4 மற்றும் 5 மீசிமா யாது? அதாவது 2 வந்து சார்பாக என்ன இருக்குது, 2 பேருக்கு என்ன வரும், நமக்கு 20 கிடைக்கும். இதுக்கு மீசிமா வந்து 20. இ ஆப்ஷன் 20. அதுக்கடுத்து 21ஆம் கொஸ்டின், 50 கழித்தல் 3 ப்ராக்கெட்டில் 13 கூட்டல், அடுத்து ப்ராக்கெட் போட்டு 7 கூட்டல், அடுத்து ப்ராக்கெட்டில் வந்து 11 - 6 இன் மதிப்பு கணக்கு கேட்டிருக்காங்க. இது போடாமஸ் ரூல் அப்ளை பண்ணி செய்யணும். முதல்ல வந்து ப்ராக்கெட்டை திருக்கணும். போடாமஸ் அது சொல்லுவாங்க. இந்த பீனு ப்ராக்கெட் முதல்ல வந்து ப்ராக்கெட்டை முடிக்கணும். ப்ராக்கெட்டை முடிச்சா என்ன வரும், 11 6 கழித்து நமக்கு 5 கிடைக்கும். 5ஓட அடுத்து 7, அது அடுத்த ப்ராக்கெட் இருக்கும்போது உள்ளே இருக்கும்போது ப்ராக்கெட்டை முடிங்க. அப்புறம் அதுக்கடுத்து இருக்கிற ப்ராக்கெட் வந்து 7 கூட்டல் அந்த உள்ளே இருக்கிற கழித்த ஆன்சர் 5 சேர்த்தா என்ன வரும், இந்த இடத்துல வந்து 5 வரும். இது 5 கூட்டல் 7 நமக்கு என்ன வரும், 13 வரும். 12 வரும். 12 கூட 13 வந்து 25 வரும். அடுத்து வந்து பெருக்கலை முடிக்கணும். பெருக்கலை முடிச்சா என்ன வரும், வகுத்தில் இருக்கா பாருங்க, வகுத்தில் இல்லை. அடுத்து வந்து பெருக்கலை முடிக்கணும். 3 × 25 75. அப்புறம் 50 கழித்தல் 75 நம்ம போட்டோம்னா, கழிச்சா பெரிய நம்பர் தான் கழித்தல் குறி இருக்குது, சின்ன நம்பருக்கு கூட்டல் குறி இருக்குது. இது கழிச்சா என்ன வரும், கழித்தல் 25. இது நமக்கு ஆன்சர் ஆப்ஷனாக வரும். அடுத்து கற்றவில்லை வருங்க. அன்றாட வாழ்க்கை சூழல்களை சந்திக்கும் பின்னங்கள் மற்றும் தசமங்கள் சார்ந்த கூட்டல் கழித்தல் வாயிலாக தீர்வு கண்டு. இந்த தசமங்களை வச்சு எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ் ஆகுதுங்கிற கற்றவிலை கொடுத்துருக்காங்க. இப்போ 32 கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் வெளியிடப்பட்ட பகுதியில் காட்டப்பட்ட தசம பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது நம்மளால எண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குது. அது வெளியிட்ட பகுதி 1 2 3 4. ஓகே. அப்போனா 10ல் 4 பகுதி நிலையிட்டிருக்காங்க. அப்படி தானே. இந்த தசமவரியில் எழுதணும்னா 0.4. அதான் நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கற்றவை வந்து வகுப்பறையில் தளம், சுண்ணாம்பு பெட்டியின் மேற்பரப்பு போன்றவற்றின் சுற்றுப்புறங்களில் உள்ள செவ்வக வடிவ பொருட்களின் சுற்றளவு மற்றும் பரப்புலையை கண்டுபிடி. அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற செவ்வக பொருட்களுடைய சுற்றளவு பரப்புலை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அதோடைய கற்றவிலையாக கொடுத்துருக்காங்க. இது 30 கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் எழுதப்பட்ட பகுதியின் பரப்புலையை கடையை கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து செவ்வகம் கொடுக்கல, வட்டம் கொடுக்கல, எந்த மாதிரி அளவு கொடுக்கல, பொதுப்படி இந்த மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல வந்து இந்த செவ்வகத்தை பதில் எடுத்துக்கணும். இந்த செவ்வகத்துடைய நீளம் நமக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அகலம் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போனா இதுக்கு பரப்பளவு வந்து நீளம் இன்ட்டு அகலமா, நீளம் வந்து 5, அகலம் வந்து 1 5 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. அடுத்து இந்த செவ்வகத்தை பாருங்கள். இதில் 2 செவ்வகம் இருக்கா நமக்கு. இதோடைய நீளம் 4, அகலம் வந்து 1, நீளம் 4, அகலம் வந்து 1. 2 செவ்வகம் இருக்கனால 2 போட்டேன் நான். 2 × L × Bன்னு கொடுத்தாச்சு. ஓகே. 2 × 4 × 1 நமக்கு என்ன கிடைக்கும், 8. ஓகே. இப்போது இது மொத்த பரப்பு தான் நிலையிட்டு கட்டியிருக்காங்க. இந்த மொத்த பரப்புடைய நீளம் நமக்கு தேவை. அப்போ இது நம்ம கூட்டிட்டா ஆன்சர் கிடைச்சிருமா. 5 + 8 நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும்,
13 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதுக்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சூழ்நிலை அறிவியல் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து புக்கை பார்த்து நினைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதுக்குரிய ஆன்சரை வந்து நம்மள கொஞ்சம் லேட்டாக விடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.